சென்னை நட்சத்திர ஓட்டல்களில் இன்டர்நெட் மூலம் சொகுசு அறையில் விபச்சாரம் நடத்தியதாக டெல்லி மற்றும் கேரளாவைச் சேர்ந்த வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை நகரில் நட்சத்திர ஓட்டல்கள், லாட்ஜ் மற்றும் வீடுகளில் விபச்சார தொழிலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க கமிஷனர் திரிபாதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு துணை கமிஷனர் ராதிகா, கூடுதல் துணை கமிஷனர் சுதாகர் மேற்பார்வையில் விபச்சார தடுப்பு பிரிவு உதவி கமிஷனர் கிங்ஸ்லின், இன்ஸ்பெக்டர் சாண்டியாகோ தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. அப்போது தீநகர் ஜிஆர்டி கிராண்ட் நட்சத்திர ஹோட்டலில் சொகுசு அறையில் தங்கிய டெல்லியைச் சேர்ந்தவர் இன்டர்நெட் மூலம் விபச்சார விடுதிக்கு ஆட்களை அழைப்பதாக தகவல் கிடைத்தது. போலீசார் வாடிக்கையாளர் போல் தொடர்பு கொண்டனர். அறை எண் 401க்கு 25,000 ரூபாயுடன் வந்தால் அழகிய இளம்பெண்ணுடன் 1 மணி நேரம் உல்லாசம் அனுபவிக்கலாம் என்று கூறினார். இதையடுத்து நட்சத்திர ஓட்டல்களுக்கு ஏற்றாற்போல் டிப்டாப் உடையுடன் 25,000 ரூபாயை கொண்டு சென்ற போலீசாரை சொகுசு அறைக்கு வாலிபர் ஒருவர் அழைத்துச் சென்றார். போலீசார் அவர்களை பின்தொடர்ந்து சென்று விபச்சாரம் நடப்பதை உறுதி செய்தனர். விபச்சாரம் நடத்தி வந்த டெல்லியைச் சேர்ந்த ஜிதேந்திரா பண்டாரி, வயது 32 என்பவரை கைது செய்து அடைத்து வைக்கப்பட்டிருந்த கொல்கத்தாவைச் சேர்ந்த இளம்பெண்ணை மீட்டனர். விசாரணையில் இவர் சென்னை மட்டுமல்லாமல் மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட பல இடங்களில் ஓட்டலில் தங்கி விபச்சாரத்தில் ஈடுபட்டது தெரிந்தது. இதேபோல் ஜிஎன் செட்டி தெருவில் உள்ள ரோகிணி இன்டர்நேஷனல் ஹோட்டலில் விபச்சாரம் நடப்பதாக கிடைத்த தகவலின்படி அங்கு அதிரடியாக புகுந்து சோதனை செய்ததில் அறை எண் 108ல் விபச்சாரம் நடப்பதை உறுதி செய்து அங்கு சோதனையிட்டனர். அங்கு கேரளாவைச் சேர்ந்த ஷனாஸ், வயது 26 என்ற வாலிபரை கைது செய்து விபச்சாரத்திற்காக வைத்திருந்த ஹைதராபாத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணை மீட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பெண்கள் மயிலாப்பூர் அரசு மகளிர் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். போலீசார் கூறும்போது, சென்னை ஓட்டல்களில் விபச்சாரத்தில் ஈடுபடும் பெண்களில் 40% கொல்கத்தா என்றும் 20% ஆந்திரா என்றும் 5-10% மும்பை, டெல்லி, தமிழ்நாட்டைச் சார்ந்தவர்கள் என்றும் அவர்கள் எல்லோரும் விரைவில் பணக்காரர்களாகி உல்லாச வாழ்வு வாழ வேண்டும் என்ற கனவில் இத்தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்றும் குடும்ப பெண்களும் கல்லூரி மாணவிகளும் தாங்களாகவே முன்வந்து இந்த விபச்சார தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்றும் கூறினார். விபச்சார தொழிலில் குடும்ப பெண்களும் கல்லூரி மாணவிகளும் ஈடுபடுவதை நினைக்கும் போதுதான் நமக்கு வேதனையாக உள்ளது. நல்ல குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் என்ற வார்த்தைகளுக்கு மதிப்பே இல்லாமல் போய்விடக்கூடாது. நன்றி, வணக்கம்.